படிச்ச ஒரு பொண்ணு என்ஜினியர் அவங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அவங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்ல இருக்கும்போது அந்த பெண்ணு வந்து சரியாவே அந்த பையன் கூட பழகவே இல்ல. அவங்க என்னன்னா, "எனக்கு இப்போ உங்க கூட ஒரு கோஆப்பரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் குடுங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்." அந்த பையனும் அதனால ஒண்ணும் இல்ல. புதுசா கல்யாணம் ஆனவன் தானே, பரவால்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளா அவங்களுக்குள்ளார எந்த இதுவும் இல்ல. இந்த பெண்ணு அவங்க கூட சரியா பேசுறதும் இல்ல. அந்த மாரி இருந்தது. ட்ரிப் போட்டு அவர் வந்து நம்ம வெளியிலயாவது போலாம். அவ இங்கேயே இருக்கிறனால தான் இந்த மூட்லயே இருக்கா. நம்ம ஏதாவது ஹனிமூன் ட்ரிப் போட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேங்காக்குக்கு ஒரு ட்ரிப் போட்டு அவங்கள கூட்டிட்டு போறாரு. இதே விஷயத்த அவங்க கண்டினியூ பண்ணும்போது அவருக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா 10 நாள் ஆச்சு, இன்னுமே அவங்க நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்? ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? என்னன்னு நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். உடனே அந்த பெண் அங்கிருந்து ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர் திடீர்னு என்னன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு கத்துறாரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு பதட்டமா இருக்கு. என்ன இது அரேஞ்ச்டு மேரேஜ். அழுத உடனே பதட்டமான உடனே அவங்க என்ன பண்ணணும் நீ சொல்லுன்னு, இல்ல எனக்கு டிக்கெட் போடுங்க, நான் உடனே கிளம்பி நான் வந்துடணும் சென்னைக்குன்னு இருக்காங்க. அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்பி ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு, இந்த ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இவங்க கிளம்புறது கூட அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலன்னு இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. பேங்காக்ல வேற பேர் தெரியாத ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையேன்னு. அந்த பொண்ணு அடுத்த நாள்ல இருந்து என்னன்னா பயங்கர ஆர்ப்பாட்டம், நான் வந்து போகவே மாட்டேன், எனக்கு வந்து அவர் கத்துறாரு, திட்டுறாரு, பயமுறுத்துறாரு. ஆல சடன் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, Let's go holidays. Travel beyond boundaries. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நீங்க உங்க அனுபவத்துல வந்து நிறைய கேசஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காகவும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்ததுன்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் ஒரு வழக்குல இருந்து சொல்றேன் நானு. அந்த வழக்குல வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. படிச்ச ஒரு பொண்ணு என்ஜினியர் அவங்க. படிச்சிருந்தாங்க. வீட்லேருந்து ஒரு நல்ல ஃபேமிலியில ஒரு பொண்ணு. அவங்க பிடிச்ச அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அவங்க அப்பா ஒரு கல்யாணம் பண்றாரு. அந்த பையன் ஐடில இருக்காரு. பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்ல இருக்கும்போது அந்த பெண்ணு வந்து சரியாவே அந்த பையன் கூட பழகவே இல்ல. அவங்க என்னன்னா, "எனக்கு இப்போ உங்க கூட ஒரு கோஆப்பரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் குடுங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்." அந்த பையனும் அதனால ஒண்ணும் இல்ல. புதுசா கல்யாணம் ஆனவன் தானே, பரவால்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளா அவங்களுக்குள்ளார எந்த இதுவும் இல்ல. இந்த பெண்ணு அவங்க கூட சரியா பேசுறதும் இல்ல. அந்த மாரி இருந்தது. திடீர்னு வந்து ஒரு ட்ரிப் போட்டு அவர் வந்து நம்ம வெளியிலயாவது போலாம். அவ இங்கேயே இருக்கிறனால தான் இந்த மூட்லயே இருக்கா. நம்ம ஏதாவது ஹனிமூன் ட்ரிப் போட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேங்காக்குக்கு ஒரு ட்ரிப் போட்டு அவங்கள கூட்டிட்டு போறாரு. இவங்களும் தான் கூட போறாங்க. அங்கேயும் ஒரு முதல் 2 நாள் அவங்க வந்து எனக்கு டயர்டா இருக்கு. எனக்கு வந்து ட்ரிப்ல வந்ததுல எனக்கு பிடிக்கல. இந்த ஊர் எனக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு. அந்த மாரிலாம் ஏதோ 2 நாள் சொல்லியிருக்காங்க. ஒரு 3வது நாள் என்னாச்சு அப்டின்னா, 3வது நாள் இதே விஷயத்த அவங்க கன்டின்யூ பண்ணும்போது அவருக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா 10 நாள் ஆச்சு. இன்னுமே அவங்க நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. எந்த இதுக்கும் உறவுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவருக்கு டவுட் வந்துட்டு, அவரு வந்து கொஞ்சம் வேகமா கேட்டிருக்காரு. "என்ன விஷயம்? ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? என்னன்னு நீ சொன்னா தான் எனக்கு தெரியும். நீ வாய தொறந்து சொன்னாம எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு. உடனே அந்த பெண் அங்கருந்து ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வந்து அவர் திடீர்னு என்னன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு கத்துறாரு. அவங்களுக்கு வந்து இந்த எந்த விஷயமுமே தெரியாது. ஆ. இங்க 10 நாள் என்ன நடந்ததுன்னு தெரியாது. எனக்கு இங்க நான் வந்து பேங்காக்குக்கு வந்திருக்கேன். அவர் பாட்டுக்கு பயங்கரமா என்கிட்ட கத்துறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த ஊர்ல எனக்கு எதுவுமே தெரியல. மொழி வேற எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்குன்னோனே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு பதட்டமா இருக்கு. ஏன்னா இது அரேஞ்ச்டு மேரேஜ். அவங்களுக்கும் அந்த பையன பத்தி பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. அவங்களாவது அந்த பையன்கிட்ட, "என்னப்பா அவ சொல்றா? என்ன பிரச்சனை? கொஞ்சம் பார்த்து 2 பேரும் வாங்கன்னு" கேட்டுருக்கலாம். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ பொண்ணு அழுத உடனே, பதட்டமான உடனே, அவங்க என்ன பண்ணணும் நீ சொல்லுன்னோனே, "இல்ல எனக்கு டிக்கெட் போடுங்க. நான் உடனே கிளம்பி நான் வந்துரணும் சென்னைக்குன்னு" இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸும் டக்குனு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பி, அவங்க கிளம்பி அந்த பையன அங்கேயே விட்டுட்டு, ஓ, இவங்க பையனை விட்டு மட்டும் வந்துட்டாங்க. பையன விட்டுட்டாங்க. இவங்க மட்டும் கிளம்பி ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு, இந்த ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இவங்க கிளம்புறது கூட அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணல அவங்க. கிளம்பி அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையிலேருந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரு வந்து இவங்க கிளம்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது இவங்க வந்துட்டாங்கன்ட்டு. எங்க போனாங்கன்னே தெரியலன்னு இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. பேங்காக்ல வேற பேர் தெரியாத ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையேன்னு. அவரு பயங்கர பதட்டமா அதுக்கப்புறமா எங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவ எங்க போனான்னே தெரியலன்னோனே, இவங்க சொல்லியிருக்காங்க, "அவ இங்க வந்துட்டாங்க. நீங்க கிளம்பி இங்க வாங்க. அவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா. என்னன்னு எங்களுக்கு புரியல. நீங்க வாங்க நம்ம நேர்ல பேசிக்கலான்னு." இவரு அதுக்கப்புறம் ஓகேன்னு இவரும் பேங்காக்லேருந்து கிளம்பி இங்க வந்துட்டாரு. அந்த பொண்ணு அடுத்த நாள்லேருந்து என்னன்னா, பயங்கர ஆர்ப்பாட்டம். நான் வந்து பண்ணிக்கவே மாட்டேன். நான் வந்து போகவே மாட்டேன். எனக்கு வந்து அவர் கத்துறாரு, திட்டுறாரு, பயமுறுத்துறாரு, என்ன பெறாண்டுறாரு, என்ன வந்து என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அந்த மாரிலாம் அவங்க
இப்போ ஒரு பெண்ணோட பார்ட்லேருந்து இது சொல்லும்போது, ஒரு பேரண்ட்ஸோட வெர்ஷன்லேருந்து பாருங்களேன். என்னன்னே அவங்களுக்கு புரியல. ஒருவேளை அந்த பையனோட ஹேபிட்டே இப்படிதான் இருக்குமோ? அந்த பையன் வந்து இப்படிதான் பண்ணுவாரோ? எல்லாத்தையும் ரொம்ப வயலன்ட்டா பண்ணுவாரோ? அதில தான் குழந்தை பயந்துட்டாளோ? அந்த மாரி அவங்க நெனச்சுட்டாங்க. இந்த பையனும் எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, யாரும் அங்க புரிஞ்சுக்கிற மாரி தெரியல. ஏன்னா, எல்லாரோட பார்வையும் இந்த பொண்ணு அழறா. அப்போ இந்த பையன் ஏதாவது பண்ணியிருப்பான். அப்படிதான் அவன பார்க்குறாங்க பொண்ணு அழுதாலே எல்லாரும். எல்லாரும் ஆமா. வந்து உடனே அப்படியே திரும்பிட்டாங்க அப்போ. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன இது இப்படியே பேசுறாங்கன்ட்டு இவர் சரி கொஞ்சம் கேப் விடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் அதுக்கப்புறம் அவர வந்து இவங்க ஃபேமிலில எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இவங்க ஃபேமிலில சொல்றாங்க, அதாவது இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல அவங்களுக்குள்ளார. அதனால நம்ப என்னன்னு கேளுங்க. அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னா, நம்ம வேற ஏதாவது டெசிஷன மாத்திக்கலாம். அப்படிங்கிற மாரி இவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெண் வீட்ல என்னன்னா, இது என்னமோ பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். ஒண்ணும் பெருசா பார்க்கலாமே நம்ப அப்படின்னு அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்றாங்க. ஆல் அ சடன் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்டின்னா, இந்த பெண்ணு ஏற்கனவே ஒருத்தர லவ் பண்ணி, அவர ரெஜிஸ்டர் மேரேஜே இவங்க பண்ணிட்டுருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா, அத அவங்க வீட்ல சொல்லவே இல்ல. அவங்க வீட்டுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அ அந்த பையனுக்கு அதாவது அந்த லவ் பண்ண பையனுக்கு மட்டும் தான் அவங்க ஒரு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அந்த பையன் தான் வந்து இப்டி சொல்லியிருக்கான். இந்த மாரி நீ சீன் போட்டு நீ அங்கருந்து கிளம்பி இங்க வந்துரு. இங்க வந்துட்டீன்னா, அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் உன்ன டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இது வந்து நாங்க பின்னாடி ரொம்ப லேட்டர் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறோம். பட் இது முன்னாடியே அவன் வந்து சொல்லியிருக்கலாம்ல. இதுதான் நான் சொல்றேன். லவ் பண்ற பசங்க தைரியமா போய் பேரண்ட்ஸ் முன்னாடி நின்னு ஃபேஸ் பண்றதே கிடையாது. நான் இவன தான் லவ் பண்றேன். நான் இவன தான் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அவங்க தீர்க்கமா சொல்றதும் கிடையாது. சில பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து வெளியில சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரி சொல்லாமலே விட்டு என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு 2 குடும்பங்கள் வீணா பாதிக்கப்படுது. இப்போ இதுல நீங்க பாருங்களேன், இந்த பையன் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த பையனோட, அவனோட எ எமோஷன்ஸ் எப்டி இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. அவன் எந்த வகையிலயும் தப்பு பண்ணல. அவன் என்ன பண்ணான்? உனக்கு புடிச்சிருந்ததுன்னு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்றான். அவனுக்கும் உன்ன புடிச்சு தான் கல்யாணம் பண்றான். 1 நாளா, 2 நாளான்றது எனக்கு தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து உன்ன அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்ன சின்சியரா லவ் பண்ணி தான் கூட இருக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க போக, உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாத தப்புக்கு, நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்ல முடியல. நீங்க அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியலங்கிறதுக்கு, அமைதியா இருந்து இந்த ஒரு பையனோட வாழ்க்கையும், அவங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் நீங்க பாதிச்சுட்டீங்க அப்படிங்கிறது தான் நான் கண்கூடா இதுல பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. அவனோட எமோஷன்ஸ நீங்க பாருங்களேன். இதுல எப்படி சொல்ல முடியும்? ஸோ நான் வந்து நெறைய விஷயங்கள்ல பார்க்குறேன். இப்போ ரொம்ப ரீசென்ட் டைம்ஸ்ல. பொண்ணுங்க வந்து டைரக்ட்டா அவங்க அப்பா, அம்மா கிட்ட கன்வே பண்ணி, இப்ப அம்மா, அப்பாவுக்கு பயந்து ஓகேன்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அங்க போயி எல்லா சித்திரவதையும் பண்றது. அங்க போயிட்டு நான் வாழ மாட்டேன். எனக்கு பிடிக்கல. எனக்கு இது சரியில்ல. எனக்கு அது சரியில்ல. அப்புறம் நீங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு அங்க சந்தோஷமா இல்ல. நான் இங்க வந்துருவேன். நான் உங்க கூட தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஏன்னா, நீங்க சரியான மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இது இப்படி ஒரு இமேஜ தான் நெறைய இடங்கள்ல கிரியேட் பண்றதா நான் பார்க்குறேன். இது வந்து எல்லா கேஸுக்கும், எல்லா வழக்குகளுக்கும் பொதுன்னு நான் சொல்லல. பட் குறிப்பிட்ட வழக்குகள்ல இது ஒரு காரணமா இருக்கு இல்லையா? அப்ப இந்த காரணம் ஒரு பெண் சார்ந்ததா இருந்தது அப்படின்னா, அவங்க அத மாத்திக்கணும். இல்ல ஒரு குடும்பங்கள் சார்ந்ததா இருந்தது அப்படின்னு அத மாத்திக்கணும். சில குடும்பங்கள்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியும். இவ ஏற்கனவே ஒரு பையன லவ் பண்றான்னு. அவ ஃபுல்லா மறந்தாளா, மறக்கலையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த பையன்கிட்ட இருந்து மொத்தமா அவ வெளியில வந்துட்டாளா, அதாவது மனசளவுல அவ வெளியில வரணும் இல்லையா? அப்பதான் அவ இன்னொரு குடும்பத்துல போய் சிங்க் ஆவா. அவ மனசளவுல வெளியில வந்தாளா, வரலையான்னு கூட அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. நான் வேணான்னு சொல்லிட்டேன். என் பொண்ணும் சரிப்பா உங்க இஷ்டம் தான்னு சொல்லிட்டா. அப்ப அடுத்ததா உடனே ஒரு 10 நாள்ல அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவ வேணான்ட்டால்ல. இனி அவளுக்கு ஸ்பேஸ் குடுக்கக் கூடாது நம்ப. உடனே நம்ம இன்னொருத்தன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னா, இவ போய் அங்க செட் ஆயிடுவா அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஒரு பையன் மேல அவளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்ததுல்ல, அதுலேருந்து அவ வெளியில வரணும். அத வெளியில வரத்துக்கான ஒரு ஸ்பேஸ வந்து பேரண்ட்ஸ் குடுக்கணும். ஆனா, அவங்க இந்த ஸ்பேஸே குடுக்க மாட்டாங்க. அவ வேணான்னு சொன்ன உடனே, "இதான் டைமு. டப டபன்னு வேற ஒரு பையன புடி. நீ புடிச்சவன கல்யாணம் பண்ணி வச்சுரு." இந்த பையன்கிட்டயும் எக்ஸ்ப்ளைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. "ஏப்பா இவ ஏற்கனவே ஒரு லவ் அஃபேர்ல இருந்தா. நாங்க வேணான்னு சொல்லிட்டோம். அவ இப்ப தான் வரா. நீ கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒண்ணு அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுனா தான்." அவனுக்கு தெரியும். இவ எப்படி ரியாக்ட் பண்ண போறா? அந்த ரியாக்ஷனுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஓ! இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா, அவரால பேலன்ஸ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஹேண்டில் பண்றதுக்கான சிச்சுவேஷனே அங்க இருக்காது. ஏன்னா, அவருக்கு தெரியாது எதுவுமே. ஸோ பேரண்ட்ஸும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு லவ் அஃபேர்ல இருக்காங்கன்னா, ஒண்ணு அங்க கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இல்ல அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவள எமோஷனலா அந்த இடத்துலருந்து நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும். அதையும் குடுக்காம கடகடன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இது திடீர்னு ஏற்கனவே நேத்திக்கு வரைக்கும் அந்த பையன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, விட்டுருப்பாங்க. அடுத்த 10 நாள்ல இன்னொரு பையன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க.
இவளால எப்படி இங்க போய் செட்டில் ஆக முடியும்? இவ செட்டில் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. அந்த டைமுக்குள்ளார இங்க ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆயிடும். இவங்களுக்குள்ளார பெரிய பிரச்சனைகள் உருவாகிடும். இது ஒரு பெரிய பிரச்சனையாவே நான் பார்க்குறேன் நானு. அப்போ பெண்களும் சரி, ஆண்களும் சரி லவ் பண்ணாங்கன்னா, லவ்வ முதல்ல வெளியில அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். சொல்ல தெரியணும் அவங்களுக்கு முதல்ல. அது அவங்களோட இஷ்டம். அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாரி அவங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா, அதனால இன்னொரு வீடு பாதிக்கப்படக்கூடாது. இன்னொரு அ ம ம பையன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். 2வது எப்பவுமே என்ன தப்பா காட்டிடக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேங்க. குடும்பங்கள் சார்ந்த வழக்குகள்லயும் சரி, அது ஜெனரலைஸ்டா இப்ப நீங்க கிரிமினல் கேஸஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மனுஷங்க எப்படி நம்ம நெனைக்கிறோம்னா, என்ன பத்தி யாரும் தப்பா நெனச்சிடக்கூடாது. நான் வந்து பார்க்குற எல்லாருக்கும் நல்லவளாவே இருக்கணும். நான் வந்து பார்க்குற எல்லாருக்கும் நல்லவனாவே இருக்கணும். அப்போ என்னோட நல்லவன் அப்படிங்கிற பிம்பத்துக்காக சுத்தி இருக்க எல்லாத்தையும் கெட்டவனாக்குறேன். நான் நல்லவளா இருக்கணும் அப்படிங்கிற பிம்பத்துக்காக சுத்தி இருக்க எல்லாத்தையும் நான் கெட்டவளாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு சரியான உதாரணமா இருக்க முடியாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் தப்பு செஞ்சேன்னா, அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்துக்கணும். இதுக்கு நான் தான் காரணம். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. இதிலிருந்து நான் தான் வெளியில வரணும். நீங்க வழக்குகள்ல நம்ம என்ன சொல்றோம்? குற்றம் பண்ணிட்டான். குற்றம் பண்ணினவனுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீ குற்றம் பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு நீ வெளியில வான்னு. இப்போ என் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இத பண்ணலன்னு நான் நிரூபிச்சு வெளியில வரணும். ஆனா இங்க நம்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நான் தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு, இவன் தான் பண்ணியிருப்பான். அவன் தான் பண்ணியிருப்பான். அவ தான் பண்ணியிருப்பான்னு மத்தவங்க மேல பழி போட்டா நான் நல்லவள் ஆயிட முடியும். நான் இந்த தப்பு செய்யலன்னு ஆயிட முடியும்னு நெனைக்கிறோம். நெறைய குடும்ப வழக்குகள்ல நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன தவறை கூட நான் தான் அந்த தவறு பண்ணிட்டேன். அந்த தவறுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எடுத்துக்கிறேன். இத நான் மாத்திக்கிறேன். நான் மாத்தி குடுக்குறேன் நானு. இதனால ஒரு வந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவை ஏற்படுத்தி குடுக்குறேன். எனக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு உள்ளார இறங்குறதுக்கு நம்ம தயங்குறோம். அப்ப மாற்றி மாத்தி இங்க குற்றச்சாட்டுகிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய, அந்த பிரச்சனைகளுக்கான முடிவ நோக்கி நம்ம பிரயாணப்படுறதில்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஒரு ஜெனரல் பாலிடிக்ஸ்ல இருக்க மாதிரி தான். ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போய், "சார் உங்க கட்சியில ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னா, அவரு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அந்த கட்சியில என்ன பண்றாங்கன்னு போய் பாருங்க. இந்த கட்சியில போய் என்ன பண்றாங்கன்னு பாருங்கன்னு, அந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம குடும்பங்கள்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு தீர்வான முறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லன்னு நெனைக்கிறேன். இப்படி இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வீட்ல அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா, அம்மாவ பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுச்சா? இல்ல வந்து இது ஒரு வேள டிவோர்ஸ் ஆனா ஈஸியா வந்து அவனோட லவ்வர கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இல்ல இருக்கா? நெறைய பொண்ணுங்க அப்பா, அம்மாங்கள பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு எப்படினாலும் அவங்களோட மாரல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க தீர்க்கமா இருக்காங்க. ஒரு சில ரொம்ப ரேரஸ்ட் கேஸஸ்ல எங்க அப்பா தான் என்ன அவன்ட்டருந்து பிரிச்சுட்டாரு. எங்க அம்மா தான் என்ன அவங்கட்டருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நெனச்சு அவங்க மேல கோவத்த காட்டுறதுக்கு வழி இருக்கு. பட் பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து பெண்கள்கிட்ட இருக்கிறது கம்மி தான். ஆனா, இந்த கேஸ்லலாம் வந்து பர்ட்டிகுலரா அவங்க நெனைக்கிறது என்னன்னா, இவங்க தான் அப்பா, அம்மா பார்த்து ஒரு பையன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து இப்படிப்பட்டவன், ரொம்ப மோசமானவன், உங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீங்க சொன்ன பையன உங்க பேச்ச கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கை போயிடுச்சு. என்ன வந்து நிம்மதியாவே இருக்க விடல. உங்களால தான் எனக்கு இப்போ டைவர்ஸ்லாம் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அவங்க அப்பா, அம்மாக்கு என்ன ஆகும்னா, அந்த குழந்தை மேல ஒரு சிம்பத்தி வந்துரும். ஐயோ! நம்மளால அவ வாழ்க்கை போயிடுச்சு. இனி நீ விருப்பப்பட்ட மாதிரியே பண்ணிக்கோடாம்மா அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா, இந்த பையன கூட்டு வந்து இப்போ நான் ஒரு கேஸ்ல அத பார்த்தேன் நானு. என்னன்னா, ஏற்கனவே அந்த பையன லவ் பண்றாங்க. அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. பட் அவங்க வீட்ல இந்த விஷயமே தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. அவங்க வீட்ல சொல்லவே இல்ல. அதுக்கான துணிவே அவங்களுக்கு இல்ல. அவங்க வீட்ல இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துல இருந்து அவங்க வெளியில அந்த பையன் மேல எல்லா இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாரி அவன் என்ன சரியா பார்த்துக்கல. அவன் ரொம்ப சைக்கிக்கா இருக்கான். அ அவனுக்கு வந்து பேசுனதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன எத சொன்னாலும் குறை சொல்லிட்டு இருக்கான்னு நெறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க அவங்க. வெளியில வந்து இந்த பையன் கூட டைவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. டைவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா என்ன ஒரு தடவ மீட் பண்ண வந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, மேடம் அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி இவங்க டைவர்ஸ் வாங்குறதுல விருப்பம் இல்ல ரொம்ப. ஆனா அந்த பொண்ணு டைவர்ஸ் போட்டுட்டாங்க. அவரு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்கு முழுசா விருப்பம் இல்ல. திருப்பி சேர்ந்தா பரவால்ல, சேர்ந்து போகட்டுமே நல்லவங்க தானே அப்படின்னு நெனைக்கிறாரு அவரு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன பார்க்க வந்தாரு. வந்துட்டு என்ன, மேடம் இந்த டைவர்ஸ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் மேடம் நம்ப. ஏதாவது விட்டுருங்க மேடம். என்ன பண்ணலாம்? நான் உங்கள கூப்பிட்டுனா பேசுங்க மேடம் அப்டின்னாரு. என்ன சார் நீங்க தான் இன்னும் டைவர்ஸ்ல விருப்பம் இல்ல. பார்க்கலாம், கவுன்சிலிங் பண்ணலாம் அப்டிலாம் சொன்னீங்க. இப்போ முடிச்சிருங்கன்னு சொல்றீங்களே அப்டின்னேன். இல்ல மேடம் ஏதோ அந்த பொண்ணு அவங்க கூட படிக்கிற பையனே போல இருக்கு. வந்து இப்போ பேசினாரு. அவளோட எல்லா சிச்சுவேஷனையும் இவளுக்கு சொல்லி, இவன் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு, இவன் மேல ரொம்ப பாவப்பட்டு, இவளுக்கு நான் வாழ்க்கை குடுக்க தயாரா இருக்கேன் அப்டின்னு அவரு சொல்றாரு.
அதனால நான் வந்து சரி ஒரு பையன் வரான், அவனே வந்து இப்போ ஏன்னா இவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் இன்னொரு மாப்பிள்ளலாம் எங்க மேடம் போய் தேடுவேன். நான் போய் தேடி யாரையாவது கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா அவனும் வந்து ஏற்கனவே நடந்ததே சொல்லி சொல்லி காட்டுவான். இப்போ இது கூட படிச்ச பையனா இருக்கான். கூடயே வேலை பார்க்குறான் போல இருக்கு மேடம். அந்த இவளுக்கு வாழ்க்கை குடுக்குறேன்னு அர்த்தத்த பாருங்க. இவருக்கு வாழ்க்கை குடுக்குறேன்னு சொல்றான் மேடம் அவன். அப்போ இவன் நல்லா பார்த்துப்பான். அதனால அவனையே கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம். பட் எனக்கு வந்து கோர்ஸ் ஆஃப் த கேஸ் தெரியும் இல்லைங்களா? பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அப்புறமா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1 1/2 2 வருஷம் கழிச்சு அவர் வேற ஒரு விஷயமா என்ன பார்க்க வரும்போது அவர் சொன்னாரு, "மேடம் இவ என்கிட்ட நம்மகிட்ட சொல்லவே இல்ல மேடம். முன்னாடியே இந்த பையன தான் அவ லவ் பண்ணியிருக்கிறா அவ. அது அங்கேருந்து நாங்க வந்து அந்த விஷயமே தெரிஞ்சுக்காம நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வெளியில வந்து இது ஏதோ வாழ்க்கை குடுக்குறான் அது இதுன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப தான் எங்களுக்கு தெரியும். இது முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இத அப்பவே சொல்லியிருந்தா நான் அப்பயே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன் மேடம்." இது அவரோட பார்ட்ல இருந்து இல்ல அந்த பொண்ணோட பார்ட்ல இருந்து ரொம்ப ஈஸி. பட் இன்னொருத்தர் ஆ, கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அந்த பையன் பாவம். அவரோட பார்ட்ட யோசிச்சு பாருங்களேன் நீங்க. ம். இத தான் நம்ம பார்க்கறது இல்லன்னு சொல்றேன். இப்ப என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்குதோ, எனக்கு என்ன வருதோ, எனக்கு நல்லது நடக்குதான்றத மட்டும் தான் நான் பார்க்குறேன். எனக்கு நல்லது நடக்கணுங்கிற பேர்ல வந்து வழியில எத்தன பேர நான் பாதிக்கிறேங்கிறத நம்ம பார்க்கறதே இல்ல. இந்த நடவடிக்கையினால இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாரு. அவரோட குடும்பம் பாதிக்கப்படுது. அவரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. நீங்க கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். என்னன்னாலும் இன்னொரு மேரேஜ் செகண்ட் மேரேஜ் இல்லையா? அந்த வர பொண்ணு ஏற்கனவே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணலப்பா, அவள ஏன் விட்டுட்டு வந்த? இல்லம்மா அந்த பொண்ணு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஓடிடுச்சுனாலும் நம்பணும்ல. இங்க நம்புறதுக்கு யார் தயாரா இருக்காங்க? ஸோ அப்ப அந்த பையனோட நிலைமையில இருந்து தான் நான் பார்க்குறேன். இந்த வழக்குகள் எல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது எதுவுமே பெண்களுக்கான குற்றச்சாட்டுக்கள் இல்ல. இவங்களுக்கு இந்த சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய பயம், இவங்களுக்கு அவங்க பெற்றவர்களின் மேல இருக்கக்கூடிய பயம். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம வெளியில வரலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த தவிப்புனால இவங்க என்ன பண்றாங்க, வாய் மூடி அமைதியா இருந்துடுறாங்க நெறைய நேரங்கள்ல. பட் இந்த அமைதி சில பேர பாதிக்குதுன்னு சொல்றேன் நானு. நெறைய பேர் அத பாதிக்கும்போது உங்கள கிராஸ் பண்ணி போற நெறைய பேரோட வாழ்க்கைய அது பாதிக்குது அப்படின்னா, இந்த பாதிப்புக்கு உங்களோட அமைதியும், உங்களோட கோழைத்தனமும் தான் காரணம் அப்படின்னா, அத நீங்க மாத்திக்கணும். அதுதான் என்னோட வாதமாவே நான் வைக்கிறேன். நெறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது என்னன்னா, "நீங்க என்ன மேடம் இது பர்ட்டிகுலரா நீங்க இப்படி பேசுறீங்க?" பர்ட்டிகுலரா அப்படி கிடையாது. பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. அந்த வழக்குகளையும் சொல்ல முடியும் எங்களால. அதுல ஆண்கள் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். பட் பெண்கள் கிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு ஆண் ஒரு விஷயம் பண்ணும்போது நடக்கிறத விட, ஒரு பெண் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க மேல பரிதாபப்பட்டு, அவங்க மேல ஒரு பெண் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து வில்லத்தனமாவே பார்க்குறோம். சுத்தி இருக்க எல்லாரையும் பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சவங்களாவே நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களோட பிம்பம் அவங்களுக்கு இந்த சொசைட்டி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது மொத்தமா மாறி அவங்களோட வாழ்க்கையே வந்து வேற திசைக்கு போயிடுது அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். அப்ப இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் தான்ப்பா போட்டுக்கணும் நானு. எனக்கு இது இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன்ப்பா இந்த ட்ரெஸ்ஸுலன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு இப்ப தைரியம் இருக்குல்ல. அப்போ இந்த பையன் எனக்கு கம்ஃபர்டபுள் பையன்ப்பா. என்னால இருக்க முடியும். இல்ல இவன்ட்ட காசே இல்ல. அவன் வேற ஜாதியில இருக்கான். வேற எதுலயும் இருக்கான்னா கூட, என்னால அவன் கூட வாழ முடியும். நான் அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன். அவனையும் நல்லா வச்சிருப்பேன். நானும் நல்லா வச்சிருப்பேங்கிறத தைரியமா உங்களால சொல்லி ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா, அப்புறம் உங்களால வரக்கூடிய பாதிப்புகள் மத்தவங்களுக்கு இருக்குல்ல, அத நீங்க ஏத்துக்கவாவது தயாராகணும்ல. நான் இங்கேயும் சொல்லி நான் நினைக்கிறத சாதிச்சுக்க மாட்டேன். இதனால வர பாதிப்புக்கும் நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது அப்படின்னு சொல்றேன். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது இப்ப அப்படிதான் இருக்கும். இப்ப அம்மா வந்து பையன் பண்றது தப்பு எதுன்னு அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அம்மாவால வந்து என் பையன் தப்பு தான் பண்றான்னு ஒரு 4 பேர் முன்னாடி ஒத்துக்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாளைக்கு திருந்திருவான் அவன், இல்ல நாளான்னைக்கு திருந்திருவான் அவன, நம்மள மாத்திரலாம் நம்ப அப்படின்னு. இந்த அம்மா குழந்தைக்கு மேல வச்சிருக்க பாசம் இருக்கு இல்லையா? இது நெறைய டிபேட்ஸ்க்கு காரணமா இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? நீங்க என்னன்னா, நீ குடுக்குற பாசத்தினால தான் அவன் கெட்டு போயிட்டான். நீ சொல்லாததுனால தான் அவன் கெட்டு போயிட்டான். அந்த டிபேட்ட நியாயப்படுத்துறோம்ல. ஒரு ஒரு நல்ல குழந்தையா அந்த குழந்தை வளர்றதும், இல்ல கெட்ட குழந்தையா மாறுறதுக்கும் அம்மா தான் காரணம்னு சொல்றோம்ல. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்கும், ஒரு குடும்பம் கெட்டு போறதுக்கும் ஒரு பெண் காரணமா இருக்க முடியும்னு சொன்னா, அதுவும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியணும்னு சொல்றேன் நானு. என்னோட செயல் தான் இந்த பாதிப்புக்கு காரணம் அப்படின்னா, அத தார்மீகமா நான் ஏத்துக்கிட்டு, அதற்கான பிரதிபலன நான் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பெண் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறது. ஏன்னா, ஒரு பெண்ணால ஆக்கவும் முடியும், ஒரு பெண்ணால அழிக்கவும் முடியும் அப்படின்னு நம்ம சொல்றது உண்மை அப்படின்னா, அழிவுகளுக்கு காரணமான பெண்கள் குறைஞ்சு, ஆக்கத்துக்கு காரணமான பெண்கள் அதிகமாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். Let's go holidays.
Travel beyond boundaries. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.